ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் திருதராஷ்டிரன் சொல்வதாக அமைந்திருக்கிறது. திருதராஷ்டிரன் பார்வை இல்லாதவன். நமக்கு தெரியும், போர்க்களத்தில் என்ன நடக்கிறது என்பதை வியாசருடைய சிஷ்யரான சஞ்சயரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள விழைகிறார். இந்த டெலிவிஷன் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் அப்பயே இருந்திருக்கு என்பது தெரிகிறது. தூரதிருஷ்டி. வியாசர் அவருடைய சிஷ்யரான சஞ்சயருக்கு தொலைவில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். சஞ்சயன்னு சொன்னாலே நன்றாக விருப்பு வெறுப்புகளை வென்றவர், விருப்பு வெறுப்புகளை வென்ற தெளிந்த அறிவு பார்வை உடையவர். அதாவது சஞ்சயர் என்ன சொல்லுவார்னா, இருக்கிறது இருக்கிறபடி சொல்லுவார். எதுவும் தனக்கு தோணுது, தனக்கு பிடிச்சதெல்லாம் கை சரக்கு போட்டு சொல்லுவாங்களே, அப்படிலாம் சொல்ல மாட்டார். என்ன நடக்கிறதோ அது அப்படியே சொல்லக்கூடியவர். அதனால சஞ்சயர்கிட்ட திருதராஷ்டிரன் கேட்கிறார். சஞ்சயர் தான் கண்ட காட்சியை திருதராஷ்டிரனுக்கு சொல்கிறார். அதைத்தான் நம்ம ஒரு படம் மாதிரி பார்க்க போகிறோம் வியாசருடைய சொற்களில். முதல் ஸ்லோகத்தை படிக்கலாம். திருதராஷ்டிர உவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவஹ மாமகாஃ பாண்டவாಶ್ಚைவ கிமகுர்வத சஞ்சய. திருதராஷ்டிர உவாச்ச, திருதராஷ்டிர மன்னன் கூறினான், ஹே சஞ்சய, ஓ சஞ்சயனே, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே, குருக்ஷேத்திரம் இந்த யுத்தம் நடக்கக்கூடிய பூமி இருக்கிறது அல்லவா, இன்றைக்கும் ஹரியானா மாநிலத்தில் இருக்கு. குருக்ஷேத்திரம் என்பது யுத்த பூமி மட்டுமல்ல, அது ஒரு தீர்த்த ஸ்தானம். அதாவது அங்கு 48 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பல யாகங்கள் நடந்திருக்கக்கூடிய இடம். ஏன்னா லட்சக்கணக்கான வீரர்கள் எல்லாரும் தங்கணும்னா அதற்குரிய ஜல வசதி இருக்கணும். நம்ம இந்த மகாபாரத போர் எப்படி நடந்தது அப்படிங்கிறத கற்பனை பண்றதே ஒரு தனி விஷயம். கற்பனை பண்றதுன்னா இருப்பதை நாம் மனதில் விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பது. ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு யுத்தம் மகாபாரதம் அப்படின்னு சொன்னா அவ்வளோ பெரிய போர். ஆக அத்தனை பேருக்கான இடவசதி, உணவு வசதி, 18 நாள் யுத்தம் நடந்ததுன்னு சொன்னா அதற்குரிய இடம் அங்க இருக்கணும் இல்லையா? அப்படிப்பட்ட இடம் குருக்ஷேத்ரே. சாதாரண குருக்ஷேத்திரம் இல்ல, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே. நிறைய தர்மங்கள் நடந்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய கஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்தில். பகவத்கீதா சாஸ்திரத்தின் பெருமை என்னன்னா, அந்த முதல் வார்த்தையே தர்ம என்று சொல்லுடன் தொடங்குவதுதான். தர்மக்ஷேத்ரே. இந்த உடம்புக்கே தர்மக்ஷேத்திரம் என்று பெயர். இந்த உடம்பால நம்ம நிறைய நல்ல காரியங்கள் செய்ய வேண்டுமா. இந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல மாமகாக அப்படின்னா என்னுடைய மகன்களும், பாண்டவாகாச்ச ஏவ பாண்டவர்களும், அதாவது திருதராஷ்டிரனுடைய மகனாகிய கௌரவர்களும், பாண்டுவனுடைய மகனாகிய பாண்டவர்களும் எப்படிப்பட்டவர்கள்னா, யுயுத்சவஹா. யுயுத்சவஹனா ரொம்ப உற்சாகமாக போருக்கு கிளம்பி போயிருக்காங்களா. 2 பக்கமும் போர் தான் ஒரே முடிவு என்பது தீர்மானிக்கப்பட்டது. எல்லாம் ரொம்ப உற்சாகமாக அந்த போருக்காக கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். சமவேதாகனா கூடியிருப்பவர்கள். உற்சாகமாக போர் புரிவதன் பொருட்டு கூடியுள்ள என்னுடைய மகன்களும் பாண்டுவனுடைய மகன்களும் கிம் அகுர்வத்த என்ன செய்தார்கள், என்னதான்ப்பா நடக்குதுங்க, போர் ஆரம்பிச்சிடுச்சா, என்ன பண்றாங்க என்று மிகுந்த ஆர்வத்துடன் திருதராஷ்டிரன் கேட்கிறார். இங்க கூட என்னுடைய மகன்கள் பாண்டுவனுடைய மகன்கள் என்று சொல்கிறார் திருதராஷ்டிரன். இந்த தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பெரியவர்கள்லாம் வியாக்கியானம் செய்வார்கள். இந்த 2 வார்த்தையை புரிந்து கொண்டே பல விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி விடலாம் என்று நினைப்பார்கள். எப்படின்னா, இதுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? க்ஷேத்ரே க்ஷேத்ரே தர்மம் குரு என்றெல்லாம் இதற்கு அர்த்தம் சொல்வார்கள். எந்தெந்த இடத்துல இருக்கோமோ அந்தந்த இடத்துல இருக்க வேண்டிய தர்மங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த பேருண்மையைத்தான் நம் தேசத்தின் பேரரசியாக விளங்கிய அகல்யாபாய் எத்தனையோ கோவில்களை புனருத்தாரணம் செய்திருக்கிறார். இன்னி கூட காஷியில, சோம்நாத்ல, பல ஊர்கள்ல அகல்யாபாய் கட்டின அந்த கோவில்களும் அந்த படித்துறைகளும் நம்ம பார்க்கிறோம். அந்த அம்மா கீதை படிக்கும்போது முதல்ல இந்த விஷயத்த சொன்ன, இதை சொன்ன உடனே அவங்களுக்கு புரிந்து விட்டது, ஓ நான் என்ன செய்யணும் என்பது எனக்கு விளங்கி விட்டது என்று சொன்னதாக ஒரு செவி வழி செய்தி உண்டு. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரேனா என்ன? க்ஷேத்ரே க்ஷேத்ரே தர்மம் குரு
எந்தெந்த இடத்துல என்னென்ன தர்மங்களை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். நாம தொடர்ந்து இந்த பகவத்கீதா ஸ்லோகத்தை படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையை பற்றிய உண்மைகள் நமக்கு தெளிவாக விளங்கும். நம்ம என்ன செய்யணும் என்கின்ற கிளாரிட்டி நமக்கு நன்றாக கிடைக்கும். வாழ்க்கையில பற்றில்லாமல் அதே நேரத்துல முழுமையான இன்வால்மெண்டோட ஈடுபாட்டுடன் செயல் புரிவதற்கு இந்த பகவத்கீதா சாஸ்திரம் உறுதுணை புரியும். அப்படிப்பட்ட அருமையான சாஸ்திரத்தின் கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.